أخرج المرعى فجعله غثاء. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவிடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் இறக்கப்பட்ட திருமறை குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கல்வியாளர்களின் உள்ளங்களில் கியாமத் நாள் வரைக்கும் எந்தவிதமான பிழைகளும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் தெளிவாக நிலைநிறுத்தியும் இருக்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய நிலைப்பாட்டில் இந்த திருக்குர்ஆன் வசனங்களை மனித எழுத்தர்கள் அவர்களுடைய வசதிக்காக வேண்டி எடுத்து எழுதுகிற பொழுது அவர்கள் அந்த வசனங்களை ரொம்ப கவனத்தோடு எழுதினாலும் மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களுடைய கவனத்தையும் தாண்டி தவறுதலான சில பிழைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்ம சொல்கிறோம். இப்படி சொல்வதால் திருக்குர்ஆனுக்கு இதை இறக்கி வைத்திருக்கின்ற இறைவனுடைய அந்த பாதுகாப்புக்கு ஒரு குந்தகமும் விளைவிக்கப்படாது. இந்த மூலப்பிரதி உள்ளம்தான், உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டது தான். அப்போ இதில் எடுத்தெழுதிய எழுத்தர்களுடைய பிழை என்பது இந்த குர்ஆனை கொச்சைப்படுத்தியதாக அமையாது என்பதையும் நேற்று சொல்லி கொண்டு வந்தோம். அப்போ அந்த பிழைகளை நாம் பட்டியலிட்டிருந்தோம். ஒரு பிழை சொன்னாலும் அதை அவர்களால் நிரூபிக்க முடியாவிட்டாலும் அது பிழைதான், அதோடு விவாதம் முடிஞ்சுது. ரெண்டாவது அமர்லேயே நேற்று முடிந்து விட்டது. இருந்தாலும் இன்னும் அடுக்கடுக்கான அந்த பிழைகள் என்னென்ன தவறுதலாக நடந்துச்சுங்கிறத சொல்லிட்டு வரோம். முதலாவதாக நுஞ்சி என்று வரக்கூடிய வார்த்தையில் இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த நூன் விடுபட்டிருக்குது. விடுபட்ட நூனை விட்டுட்டாங்கிறதுக்காக வேண்டி தான் மேலே சின்னதாக நூன் எழுதியிருக்கிறாங்க. இது தவறுதலாக நடந்துருச்சுங்க என்று சுட்டி காட்டணும். அதற்கு அவங்க தரப்பில் என்ன பண்ணாங்க, அது நுஜி என்றும் ஓதலாம், நுஞ்சி என்றும் ஓதலாம், இது ஹப்ஸு அது வர்ஸு என்று மாற்றி பேசினார்கள். அது பிழை இல்லை, ரெண்டும் கரெக்டு தான் என்று சொன்னார்கள். ஹப்ஸு வர்ஸு யாருங்க அது? ஹப்ஸு வர்ஸ் தான் அவங்க மூலமாக தான் குர்ஆன் வந்துச்சா? இந்த திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டி, அவங்க பிள்ளைகளுக்கு ஓதி காட்டி, அவங்க பிள்ளைகளுக்கு ஓதி காட்டி வாழையடி வாழையாக வரக்கூடிய இந்த குர்ஆன் இவங்க எப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறாங்கன்னா, இந்த குர்ஆன் இந்த ஒட்டுமொத்த உம்மத்தும் ஓதிக்கொண்டிருக்கிற இந்த குர்ஆனுக்கு ஆதிப்பிதா யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்து யார் தெரியுமா? இந்த ஹப்ஸு தான். ஹப்ஸை பற்றி போய் பேசுறீங்களே, ஹப்ஸு யார் தெரியுமா? அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் எப்பேற்பட்டவர் போய் நீங்கள் திட்டுறீங்க, எப்பேற்பட்டவர் ஒருமையாக பேசுறீங்க. சரி, எப்பேற்பட்டவர் சொல்லுங்க, அது சொல்லுங்களேன், வச்சு காட்டுங்களேன் சபையில். அவர் எப்பேற்பட்டவர், அந்த மகான் யாரு, அந்த புருஷோத்தமன் எப்படி, அந்த உத்தம புத்திரரை விளக்குங்களேன், அவர் செய்த பராத்கிரமத்தை அப்படி விளக்கி காட்டுங்களேன், அவங்க சாதனையை அள்ளி போடுங்களேன். கேட்டுட்டு இருக்கிறோம் நேற்று வரைக்கும். இவங்க என்ன வடிவத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க? வாழையடி வாழையெல்லாம் இல்லையா, சஹாபாக்கள் இருந்தெல்லாம் வரலையாம், இந்த ஹப்ஸு தான் எல்லாம் கொண்டு வந்தார். இன்னைக்கு நீங்கள் நான் அவங்க எல்லாம் ஓதுறோம்ல, ஆதிப்பு தான் இந்த ஹப்ஸு தான் சொன்னீங்களே. கியாமத்து நாள் வரும் வரைக்கும் இருக்கிற இந்த குர்ஆன் ஓதப்படுவதற்கு மூலகத்தாவாக இந்த ஹப்ஸு தான் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாருங்கிறீங்களே, ஒரு சில்சிலா இருக்குங்கிறீங்களே, அது விளக்குங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ வரைக்கும் விளக்கலை. அடுத்து என்ன, அதுலேயே ஒரு முரண்பாட்டு, இன்னொரு முரண்பாடு என்னன்னா, நுஞ்சி என்பது நுஞ்சி என்று தான் ஓத வேண்டும், நுஜின்னு ஓதக்கூடாது. அது நுஞ்சி என்பதில் ஏன் ரெண்டாவது நூன் விடுபட்டு இருக்குதுன்னா, அந்த காலத்தில் இரண்டு நூன் இப்படி சந்திக்கிற பொழுது இந்த ரெண்டாவது நூனை சுக்கூன் பெற்ற நூனை மேலே சிறுசா எழுதுவாங்க. இப்படி ஒரு சட்டம் இருக்குதுன்னு சொல்லி சகோதரர் முஸ்தபா சொன்னார். என்ன அந்த சட்டம், எடுத்து காட்டுங்களேன். அப்படி சட்டம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, ரெண்டு நூன் வருகிற இடத்துல ரெண்டாவது நூனுக்கு புள்ளி வைத்திருந்தால், சுக்கூன் வைத்திருந்தால் அது தப்புங்க ஆயிரும்ல. சேர்ந்து வந்தா சின்ன பொண்ணு சேர்ந்து வந்தால் தப்பு தானே அர்த்தம். அப்போ நாம் என்ன கேட்டோம், மானன் சஹ்மின் ஆயத்தின் அவ் நுன்சிகான்னு ஒரு வசனம் வருது, அதில் ரெண்டு நூனு சேர்ந்து வருது, அதில் பிட்டு போட்டு வெட்டி போட்டு மேலே வைக்கலையே, இது தப்புங்கிறீங்களா உங்கள் சட்டப்படி, அந்த காலத்து சட்டப்படி? அப்போ அந்த சட்டத்தை காட்டுங்களேன், சபைக்கு வைங்களேன்னு கேட்டோம். இப்போ வரைக்கும் பதில் வரல. அப்போ நுஞ்சி விஷயத்தில் அவர்கள் அந்த முரண்பாடும் பல்ட்டியும் நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். ரெண்டாவது என்ன, ஃபமால் இல்லதீனன்னு கேட்டோம். ஃபமால் இல்லதீன என்று வரக்கூடிய வசனத்தில் அல்லதீனன் வருகிறது, அது லாமு சேர்த்தோம்னா லில்லதீனன் வாசிக்கணும். லில்லதீனன் வாசிக்கிற எந்த இடமா இருந்தாலும் அந்த லாமு அல்லதீன என்று சேர்கிற பொழுது அலிஃப் விட்டுறணும். இப்படி தான் எல்லா வசனத்திலும் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் ஃபமால் இல்லதீனில் மட்டும் விடலை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். கவனிக்காம அது எங்கே இருக்குது என்று கேட்குறீங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களே, நாங்கள் தூங்கலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. 2 இடம் எடுத்து போட்டோம்.
ஃபமால் இல்லதின இந்த வசனத்தை சொல்லி இந்த நம்பர்ல இருக்குது கேட்டோம், பதில் வரல. அதுக்கப்புறம் என்ன, ல நஸ்ஃபன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி, ல நஸ்ஃபன் என்றால் பிடிப்போம் என்ற அர்த்தம், வினை சொல்லாக வந்திருக்கிறது. வினை சொல்லுடைய கடைசி இடத்துல தோ ஜபர் வரக்கூடாது, தோ ஜேர் பயன்படுத்த மாட்டோம், தோ பேசுன்னு பயன்படுத்துறது இல்லை, அது பெயர் சொல்லுக்கு தான் பயன்படுத்துவோம். ஒருவேளை ல நஸ்ஃபன் என்று இன்னும் முடிகிற மாதிரி அந்த வினை சொல்லு இருந்தால் என்ன பண்ணுவோம், அதில் ஐனுக்கு அடுத்து அலிஃபு போடாம ஒரு நூனு போட்டு சுக்குன்னு வைப்போம். இதாங்க சட்டம், இதெல்லாம் இருக்குது, இப்படித்தானே பயன்படுத்துகிறோம். இங்கே ஏங்க அப்படி பண்ணியிருக்கிறாங்க, ஒரு எழுத்து பிள்ளை கவனக்குறை அப்படி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஒரு குரானுக்கு ஒரு குந்தகமோ பங்கமோ இல்லை, அவங்க வசதிக்கு எடுத்து எழுதும்போது ஒரு பிள்ளை ஆயிடுச்சுங்கன்னு சொன்னோம். விளக்கம் சொன்னீங்களா? சொல்லலை. 96வது அத்தியாயம் 15வது வசனத்தில் இருக்குது, அதுக்கும் பதில் சொல்லலை. அடுத்து என்ன, நாங்கள் 2 வருஷம் போராட்டம் பண்ணோம், 2 வருஷமா படித்து வச்சுருக்கிறோம், அதுலேருந்து கேளுங்க, லாக்கினாவும் கேளுங்க. நீங்கள் கேட்டோம்ல, லாக்கினால் இருக்குதுங்க, குரானில் வர எல்லா லாக்கின்னாவிலையும் அலிஃபு இல்லை, லாக்கின்ன என்று தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு இடத்துல மட்டும் என்ன 18:38 லாக்கின்னா என்று வருது போட்டிருக்கிறாங்க. அது லாக்கின்னு தான் நம்ம ஓதுறோங்க, ஓதுற ஒரு பிரச்சனை இல்லைங்க. நீங்களும் லாக்கின்னு தான் ஓதுறீங்க, நாங்களும் லாக்கின்னு தான் ஓதுறோம். எழுத்துல என்ன வருது, லாக்கின்னான்னு போட்டிருக்கிறீங்களே, அந்த அலிஃபு எக்ஸ்ட்ரா தானே போடப்பட்டிருக்குது, அதுக்கு மேலே ஒரு கோழி முட்டை போட்டிருக்கிறீங்களே, எப்படிங்க இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னோம். அது இந்த கேள்விகளுங்க இந்த கேள்விகளுங்கன்னு கேட்டீங்களே, கேட்டுட்டோம். 2 வருஷமா படிச்சு வச்சிருக்கோன்னு சொன்னீங்களே, கேட்டுட்டோம். அதுக்கு மட்டும் அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நேற்று அவர் முஸ்தபா விளக்கிட்டு இருந்தாரு, அது கடைசியில் நேரம் இல்லாதனால அது முழுமை விளக்கல, விளக்குங்க. விளக்குன பிறகு மீண்டும் எங்களுடைய கேள்வி தொடரும். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டியல் இன்னொன்று சொல்கிறோம். 5வது அல் ஐக்கத் என்ற ஒரு வார்த்தைங்க. குரானில் அல் ஐக்கத் என்று வரக்கூடிய ஒரு வார்த்தை. இது அல் ஐக்கத்துன்னு வரக்கூடிய இந்த வார்த்தையில் அலிஃபு லாமு என்று தான் வரும். அந்த போடுங்க. இப்போ அந்த வசனத்தில் இன்னைக்கு ஒரு சில இது கேட்குறாங்கல்ல பிள்ளைகள்னு, அதில் ஒன்று பாருங்க, அல் ஐக்கத்து என்று வரக்கூடியதில் அலிஃபு போட்டு லாமுக்கு சுக்குன்னு வச்சு தான் அதை படிப்போம், அல் ஐக்கத்து என்று. இப்படி தான் குரானில் வருது. ஆனால் 2 வசனத்தில் அலிஃபை விட்டு வ அஸ்ஹாபுல் ஐக்கத்தி என்று வருகிறது. அப்படி அஸ்ஹாபுல் ஐக்கத்துன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் குரான்ல 2 இடத்துல அல் ஐக்கத்து என்று வரக்கூடியதுல அலிஃபு லாமு ஹம்சா போட்டு வரணும். ஆனா இந்த இடத்துல மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அஸ்ஹாபுல் ஐக்கத்து என்று வரக்கூடிய இடத்துல அலிஃபு விட்டு எழுதியிருக்கிறாங்க. இப்படி ஒரு இடத்துல மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல 2 இடத்துல விடுபட்டு எழுதியிருக்கிறாங்க. அந்த 2 வசனத்தை சொல்லுங்க. இந்த 2 இடத்துல விடுபட்டு எழுதியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் குரான்ல அல் ஐக்கத்து என்று வரக்கூடிய இடத்துல அலிஃபு லாம் என்று பயன்படுத்துறது வழக்கம். இது குரான்ல வந்து ஹிஜ்ர் என்ற அத்தியாயத்தில் 78வது வசனத்திலையும் காஃப் என்ற அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது அலிஃப் இருக்குதா, அஸ்ஹாபுல் ஐக்கத்துன்னு வரதுல அலிஃப் இருக்கா, அலிஃப் இருக்கு. இதான் சரியான வடிவம். ஆனா வேற 2 வசனத்துல மட்டும் அல் ஐக்கத்து என்பதுல அலிஃபை விட்டு எழுதியிருக்காங்க, இல் ஐக்கத்துன்னு வந்திருக்குது. இந்த 2 இடத்துல விட்டு எழுதியிருக்கிறாங்களே, இது கவனக்குறைவா அவங்க விட்டுட்டாங்க. ஃபமால் இல்லதினால கவனக்குறைவா அலிஃபை சேர்த்துட்டாங்க. இந்த இல் ஐக்கத்து என்று இந்த 2 இடத்துல கவனக்குறைவா விட்டுட்டாங்கன்னு சொல்றோம். இது அடுத்துங்க, இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. அதே மாதிரி ல யக்கூனன் என்று ஒரு வசனம் வருது, ஒரு வசனத்துல ஒரு வார்த்தை வருது. ல நஸ்ஃபன்னு நான் ஃபர்ஸ்ட் விளக்கம் சொன்னேன்ல, ஒரு வினை சொல்லுண்டு, அது மாதிரி ல யக்கூனன் என்பதும் ஒரு வினைச்சொல் தான். இந்த வினைச்சொல்லுல ல யக்கூனன் என்று தோ ஜபர் வைத்திருக்கிறார்கள். 12வது அத்தியாயம் 32வது வசனத்துல தோ ஜபர் வைத்திருக்கிறார்கள். இந்த தோ ஜபர் வைக்கப்பட்டு வருதே, இதுதான் முறையா? வினைச்சொல்லுக்கு இப்படி வைக்கலாமா? இது ஏன் இப்படி பிழையா இருக்கு? ஒரு அலிஃப் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்க, நூன் அங்க விட்டுட்டாங்க, இது ஒரு பிழைங்க. அதற்கப்புறம் இன்னொன்று கேள்வி கேட்டாங்களே, கேளுங்க, நாங்க சொன்னது கேளுங்கன்னு கேட்குறீங்கல்ல, சரி உங்களுக்கு 2வது கேள்வி, இதுக்காக பதில் சொல்லுங்க. நபுலுவா அப்படின்னு குரான்ல வருதுங்க. நபுலுவ என்று தான் குரான்ல பல இடங்கள்ல வருது. அந்த பல இடங்கள்ல ஒரு இடத்துல மட்டும் நபுலுவா என்று பயன்படுத்தப்படுது. பாருங்க, 18வது அத்தியாயம் 71வது வசனத்துல நபுலுவ ஹும் என்று வருகிறது. அதே மாதிரி 7வது அத்தியாயம் 163வது வசனத்துல நபுலுஹும் என்று வருகிறது. இங்கே அலிஃபு போடல, ஆனால் ஒரு வசனத்துல மட்டும் நபுலுவா என்று அந்த அலிஃபு கூட்டி வைத்து எழுதிட்டு அந்த அலிஃபுக்கு ஒரு கோழி முட்டை போட்டிருக்காங்க. அங்க அலிஃப் இருக்குதான் செய்யும். நீங்க என்ன செய்யக்கூடாது, நபுலுவா என்று படித்து விடாதீர்கள், நபுலுவே என்று படியுங்கள் என்று சொல்லி கொடுக்குறாங்க. ஓதுறது பிரச்சனை இல்லை, இந்த அலிஃப் அதிக ஆயிருக்குதே, இது ஒரு பிழை. இதற்கு விளக்கம் சொல்லுங்க.